guys, I'm Dhanlakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா போர்டு பாருங்க எத்தனை தடவைக்கு ஒரு முறை இந்த சென்டென்ஸை என்ன மாதிரியான சிச்சுவேஷன்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் எத்தனை தடவைக்கு ஒரு முறை நீ ஒரு வேலையை செய்வ அப்படினு கேட்கும்போது தான் இத பயன்படுத்துவோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை தடவைக்கு ஒரு தடவை நீ வீடை க்ளீன் பண்ணுவ எத்தனை தடவைக்கு ஒரு தடவை நீ ஷாப்பிங் போவ இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்போம் இதுவே நாளை மென்ஷன் பண்ணும்போது எவ்வளவு நாளுக்கு ஒரு தடவை மாதத்தை மென்ஷன் பண்ணும்போது எவ்வளவு மாதத்துக்கு ஒரு தடவை எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளவு வாரத்துக்கு ஒரு தடவை இப்படி எல்லாம் கேட்போம் இல்லனா எப்போல்லாம் நீ அப்படினு கேட்போம் எப்போதெல்லாம் அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு கிளியரா தெரியுது என்னது எவ்வளவு அடிக்கடி ஒரு வேலையை நீ செய்வ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது தான் இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் நம்ம தமிழ்ல பேசுறது உண்டு அப்போ இந்த சென்டென்சஸ்க்கெல்லாம் உண்டான இங்கிலீஷ் அர்த்தம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் பிகினர்ஸா இருந்தாலும் இன்டர்மீடியேட் பீப்புளா இருந்தாலும் இங்கிலீஷ் லேர்ன் பண்றவங்களுக்கு இந்த சென்டென்சஸ் தெரிஞ்சு நம்ம பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படினா இந்த மாதிரியான சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது அப்படிங்கறத தான் லேர்ன் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும் அப்புறம் என்ன without any further delay let's get into the video சரி இப்போ இந்த 4 விதமான இல்ல 5 கூட சொல்லியிருக்கோம் இல்லையா 5 இல்ல 6 கூட சொல்லியிருக்கோம் இந்த 6 விதமான சென்டென்சஸ்க்குமே ஒரே ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷ்ல பேச முடியும் அப்படின்னா எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு இல்லையா பாருங்க இப்போ இது எல்லாத்துக்குமே ரொம்ப சிம்பிளா how often அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியே பேசிடலாம் கன்ஃபியூஷனே கிடையாது ஓகேவா மாதத்துக்குனாலும் சரி வருஷத்துக்குனாலும் சரி வாரத்துக்குனாலும் சரி how oftenங்கிறதை யூஸ் பண்ணி பேசலாம் எவ்வளோ அடிக்கடி ஒரு வேலையை செய்வ அப்படி சொல்லி கேட்கறதுக்கு ஓகேவா இதுக்குண்டான ஆல்டர்னேட்டிவ்ஸும் பாருங்க how many times அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா how frequently அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம் ஓகேவா இது ரெண்டத்தையும் தாராளமாக இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் how often அப்படிங்கிற ஃப்ரேஸ்க்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு கிளாஸில் நம்ம இந்த how often அதனுடைய யூசேஜ் என்ன அதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸில் இங்கிலீஷில் சென்டென்சஸில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தா ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும் லெட்ஸ் see some example sentences போர்டு பாருங்க இந்த மாதிரி எவ்வளோ தடவைக்கு ஒரு தடவை ரூம் க்ளீன் பண்ணுவேன் எவ்வளோ தடவைக்கு ஒரு தடவை ஷாப்பிங் போவேன் ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு இங்கிலீஷில் இதுதான் ஃபார்முலாவை பாருங்க how often அப்படிங்கிறதான் கீ ஃப்ரேஸு அதை யூஸ் பண்ணிவிட்டு அது கூட do போடணும் இல்லைனா டஸ் போடணும் do போடணும் இல்லைனா டஸ் do போடும்போது சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ இருக்கும் யூ இருக்கும் வி இருக்கும் இல்லைனா தே இருக்கும் ஐனா என்ன நான் யூனா நீ வீனா நாம் தேனா அவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது கம்பல்சரி டூங்கிறத ஆட் பண்ணணும் இப்போ ஹீ ஷீ அவன் அவள் அப்படிங்கும்போது டஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம் இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ ஃபார்முலா என்ன how often போட்டுட்டு do இல்லைனா டஸ் do வந்தா ஐவி யூ தேங்கிற சப்ஜெக்ட்ஸு டஸ் வந்தா ஹீ ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேச போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க எவ்வளோ தடவைக்கு ஒரு தடவை நீ உன்னோட ரூமை க்ளீன் பண்ணுவ நீ உன்னோட ரூமை அப்படி சொல்லிட்டோம் ஓகேவா சரி இப்போ பாருங்க எவ்வளோ தடவைக்கு ஒரு தடவை அப்படிங்கிறத நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம் இங்கிலீஷில் how often அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா how often அடுத்தது நீ உன்னோட ரூமை க்ளீன் பண்ணுற அப்படின்னு கேட்குறோம் ஸோ இந்த இடத்துல நீ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் ஓகேவா ஸோ நீ வரும்போது நீனா என்ன யூன்னு சொன்னேன் அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும் டூன்றதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக போடணும் டூ அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை போடணும் how often do you அடுத்தது என்ன இருக்குது verb 1 யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் வேர்ப்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் வேர்ப் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் நம்ம செய்யக்கூடிய செயலை தான் வேர்புன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்கிறேன் அதுலேயும் வேர்ப் 1ங்கும் போது ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அதாவது நிகழ்காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போது how often do you க்ளீன் பண்ணுறது இதுதான் ஒரு செயல் இந்த சென்டென்ஸில் இல்லையா அப்போ how often do you clean உன்னோட your room அப்படிங்கிறது how often do you clean your room அப்படின்னா எவ்வளோ தடவைக்கு ஒரு தடவை நீ ரூமை க்ளீன் பண்ணுற அப்படின்னு கேட்குறோம் அடுத்தது
எவ்வளோ தடவைக்கு ஒரு தடவை அவன் ஷாப்பிங் போகிறான். அவன், இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து அவன் அப்படிங்கிறது. அவன் ஷாப்பிங் போகிறான்னு கேட்குறோம். ஸோ அவன் அப்படிங்கிறது என்னது? ஹீ. இப்போ நம்ம என்ன ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும்? டஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ தடவைக்கு ஒரு தடவை அப்படிங்கிறது என்ன இங்கிலீஷில்? ஃபார்முலாவில் என்ன இருக்குது? ஹவு ஆஃபன். அடுத்தது டூ வருமா டஸ் வருமா? அஃப்கோர்ஸ் டஸ் தான், ஏன்னா சப்ஜெக்ட் அவன், அதனால் ஹீன்னு போடணும் இல்லையா? ஹவு ஆஃபன் டஸ் ஹீ ஷாப்பிங் போகிறான் அப்படின்னா கோ ஷாப்பிங் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஹவு ஆஃபன் டஸ் ஹீ கோ ஷாப்பிங் அப்படின்னு எழுதலாம், இல்லை கோ ஃபார் ஷாப்பிங்னு போட்டுக்கலாம். ஓகேவா? கோ டு ஷாப்பிங்னு எழுதக்கூடாது. எப்போவுமே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கோக்கு அப்புறம் டூ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி எழுதவே மாட்டோம். அப்படி எழுதணும் அப்படின்னா அது ராங். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது, ஒரு வாரத்தில் எத்தனை தடவை மீட்டிங் அட்டன் பண்ணுற? ஒரு வாரத்தில் எத்தனை தடவை மீட்டிங் அட்டன் பண்ணுற அப்படி கேட்குறோம். அப்போ அட்டன் பண்ணுற அப்படி சொல்லும்போது நீ அட்டன் பண்ணுறது தானே. அப்போ சப்ஜெக்ட் இந்த இடத்துல என்னது? மறைஞ்சு. எப்போவுமே நீ அட்டன், நம்ம பேசும்போது நீ எத்தனை தடவைன்னு சொல்ல மாட்டோம். ஒரு வாரத்தில் எத்தனை தடவை மீட்டிங் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு அந்த சப்ஜெக்ட் குறிப்பிடாமலே பேசுவோம் இல்லையா? ஸோ நமக்கே தெரியும் நீ அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ நீ வந்தால் என்னது? நீனா யூ. யூ வரும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? டூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சரி, இப்போ ட்ரை பண்ணுங்க. ஒரு வாரத்தில் அப்படிங்கிறத விட எத்தனை தடவை, ஏன்னா இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு இதான் ஃபார்முலா இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? எத்தனை தடவை அப்படிங்கிறத இங்கிலீஷில் வந்துடும். ஹவு ஆஃபன், நீங்கிறனால டூ யூன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது வேர்ப் வரணும். வேர்ப் வந்து அட்டன். டூ யூ அட்டன் மீட்டிங்? ஒரு வாரத்தில் அப்படிங்கும்போது இன் அ வீக். ஹவு ஆஃபன் டூ யூ அட்டன் மீட்டிங் இன் அ வீக் அப்படின்னு கேட்கணும். அடுத்தது, அவங்க வேலையில் எத்தனை தடவை பிரேக் எடுக்கிறாங்க? அவங்க வேலையில் எத்தனை தடவை பிரேக் எடுக்கிறாங்க? ஸோ இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட்டு? அவங்க அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட்டு. ஸோ அவங்க வரும்போது எப்படி மாற்றணுங்கிறத ஃபார்முலா பார்த்து நீங்களே சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? எத்தனை தடவை இல்லையா? ஹவு ஆஃபன், அவங்கன்னு இருக்குது, அப்போ டூ தான் போடுவோம். டூ தே எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வேர்பு. டேக் என்னது? பிரேக் இல்லையா? டேக் பிரேக்ஸ் வேலையில், இப்போ அட் ஒர்க். ஓகே, ஹவு ஆஃபன் டூ தே டேக் பிரேக்ஸ் அட் ஒர்க் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, ஒரு மாதத்தில் எத்தனை வாட்டி படத்துக்கு போகிற? ஒரு மாதத்தில் எத்தனை வாட்டி படத்துக்கு போகிற அப்படி சொல்லியிருக்கோம். அப்போ படத்துக்கு போகிற அப்படின்னு யாரை கேட்போம்? நீ போகிற அப்படின்னு தான் கேட்போம். அப்போ இந்த சென்டென்ஸில் என்ன சப்ஜெக்ட்டு? நீங்கிறது தான் சப்ஜெக்டாக மறைந்து வந்திருக்கு இல்லையா? சரி, இப்போது இதை சேஞ்ச் பண்ணுங்கள். எத்தனை வாட்டி அப்படின்னாலும் என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? ஹவு ஆஃபன், நீ தான் சப்ஜெக்ட், அதனால் டூ யூ படத்துக்கு போகிற? டூ யூ கோ டு த மூவி? படத்துக்கு போகிறோன்னா டூ யூ கோ டு த மூவி ஒரு மாதத்தில், இன் அ மந்த். ஓகேவா? ரீட் பண்ணுங்கள். ஹவு ஆஃபன் டூ யூ கோ டு த மூவி இன் அ மந்த் அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது, எப்போதெல்லாம் அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட அவன் பேசுகிறான்? எப்பெல்லாம், அப்போ இந்த இடத்துல எத்தனை வாட்டி, எத்தனை தடவைக்கு ஒரு தடவை, எத்தனை வாட்டி, இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். எப்போதெல்லாம் அப்படின்னாலும் ஒரு விஷயம் எவ்வளோ அடிக்கடி நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குறிப்பிடணும். ஸோ எப்போதெல்லாம் கேட்கும்போதும் ஹவ் ஆஃபன் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம தாராளமாக பேசலாம். இப்போ சேஞ்ச் பண்ணுங்கள். எப்போதெல்லாம் அப்படின்னா ஹவ் ஆஃபன். அடுத்தது, அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட அவன் பேசுகிறான். அப்போ சப்ஜெக்ட் என்ன? அவனோடங்கும் போது அவன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் இல்லையா? இப்போ டஸ் ஹீ பேசுகிறான் அப்படிங்கிறது என்னது? வேர்பு. டாக். டஸ் ஹீ டாக் டு அவனுடைய அப்படிங்கும்போது ஹிஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஹவ் ஆஃபன் டஸ் ஹீ டாக் டு ஹிஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னா அவன் எத்தனை தடவை அவன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறான், இல்லைன்னா எப்போல்லாம் அவன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது,
ஒரு வாரத்தில் எத்தனை தடவை அவள் ஜிம்முக்கு போகிறா, ஒரு வாரத்தில் அவள் எத்தனை தடவை ஜிம்முக்கு போகிறா. ஸோ இதை ஹவு ஆஃபன், அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ அவள் அப்படின்னு இருக்கனால டஸ்ன்னு யூஸ் பண்ணணும். ஷீ ஜிம்முக்கு போகிறா, கோ டு த ஜிம் ஒரு வாரத்தில், in a week. Okay. How often does she go to the gym in a week அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஒவ்வொரு மாதமும் எத்தனை தடவை வேலைக்காக ட்ராவல் பண்ணுற, ஒவ்வொரு மாதமும்னு கொடுத்துருக்கோம். அப்போது ஒவ்வொரு மாதத்துல ஒரு மந்தில் எத்தனை தடவை அப்படி சொல்லுவோம், இல்லைன்னா ஒவ்வொரு மாதமுமே நீ எத்தனை தடவை ட்ராவல் பண்ணுற வேலைக்காகன்னு கேட்டிருக்கோம். ஸோ இது இங்கிலீஷில் எத்தனை தடவை அப்படின்னா என்னது, how often. அப்போ வேலைக்காக ட்ராவல் பண்ணுற அப்படின்னா நீ தான். அப்போது சப்ஜெக்ட் என்ன, do you தான் போடணும். how often do you. அடுத்தது வேர்ப் தானே கம்பல்சரி போடணும் ஃபார்முலாவில் பாருங்கள். அப்போ ட்ராவல் அப்படிங்கிறது தான் வேர்பு. ஓகேவா. how often do you travel வேலைக்காக, for work வேலைக்காக அப்படிங்கும்போது for work, ஒவ்வொரு மாதமும் every month அப்படிங்கிறத போடணும். how often do you travel for work every month அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. let's move on to the next sentence. ஒவ்வொரு மாதமும் நம்ம எத்தனை தடவை ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இல்லையா. ஸோ இதை எப்படி சொல்லலாம் இந்த ஃபார்முலா, இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் நம்ம எத்தனை தடவை, அதுதான் நம்மளுடைய கீ ஃப்ரேஸ் ஹவு ஆஃபன் அப்படிங்கிறது இல்லையா. ஹவு ஆஃபன், இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன, நாம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. அப்போ நாம அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னது, சப்ஜெக்ட். அப்போ நாம அப்படிங்கிறது என்ன, வி வந்தா டூ இல்லையா. டூ வி அப்படின்னு போட்டுக்கணும். ஹவு ஆஃபன் டூ வி, சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் வேர்பு. ஓகேவா. ஈட், வெளியே சாப்பிட்றத மென்ஷன் பண்ணுறோம். ஈட்டுன்னு போட்டுக்கலாம், ஈட் அவுட்டுனாலும் வெளியே சாப்பிட்றது அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ஓகேவா. அதனால் அவுட்டுனும் ஆட் பண்ணிக்கலாம். ஹவு ஆஃபன் டு வி ஈட் அவுட், எங்கே, ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்னா அவுட் அட் ரெஸ்டாரண்ட். ஒவ்வொரு மாதமும், ஈச் மந்த், எவ்ரி மந்த், ஈச் மந்த், அப்படி எது வேணால் போட்டுக்கலாம். how often do we eat out at restaurant each month அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில். ஓகேவா. அடுத்தது மாசத்துல நீ எத்தனை தடவை சலூனுக்கு போகிற அப்படி கேட்குறோம். மாசத்துல எத்தனை தடவை சலூனுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு போகிறேன்னு கேட்குறோம். ஸோ இதை நீ எத்தனை தடவை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நீங்கிறது சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. how often, நம்ம ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். யார் ஒரு வேலையை செய்கிறாங்களோ ஒரு சென்டென்ஸில் அதுதான் சப்ஜெக்ட். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஹவு ஆஃபன் நீங்கிறனால டு யூ, போகிற அப்படிங்கிறது வேர்பு. டு யூ கோ டு, எங்கே, சலூனுக்கு இல்லையா. கோ டு த சலூன். மாசத்துல அப்படின்னா இன் அ மந்த். ஓகே. ஹவு ஆஃபன் டு யூ கோ டு த சலூன் இன் அ மந்த் அப்படின்னு கேட்கணும் இங்கிலீஷில். அடுத்தது ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை தடவை டீ குடிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா, இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை தடவை டீ குடிக்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு வேற கேள்வி கேட்குறோம். ஸோ இந்த தெரியுமா அப்படின்னு எக்ஸ்ட்ரா கேட்டனால இங்கே நம்ம என்னென்னு போடணும், தெரியுமானா என்னது, உனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். அதனால டூ யூ நோ, தெரியுமான்னு கேட்கறதுக்கு டூ யூ நோன்னு கேட்கணும். ஹவு ஆஃபன், அவங்க அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இல்லையா. அப்போ டூ தே, வேர்ப் என்ன, குடிக்கிறது, குடிக்கிறாங்க சொல்லி. அப்போ குடிக்கிறது தான் இந்த இடத்துல வேர்ப். டூ தே ட்ரிங்க், என்னது, டீ இல்லையா. டூ தே ட்ரிங்க் டீ ஒரு நாளைக்கு, இன் அ டே. ஓகே. do you know how often do they drink tea in a day அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உன் ஃபோனை செக் பண்ணுற, ஒரு நாளைக்கு நீ எத்தனை தடவை உன் ஃபோனை செக் பண்ணுற சொல்லு அப்படி சொல்லி கேட்டோம்னா அது இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு என்னது, எத்தனை தடவை. how
ஆஃபன் உன் ஃபோனை செக் பண்ணுற அப்படி சொல்லும்போது என்னதான் வரும்? நீ உன் ஃபோனை செக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் வரும் இல்லையா? அப்போ டூ யூ செக் உன் ஃபோனை, செக் யோர் ஃபோன் ஒரு நாளைக்கு, இன் அ டே. ஓகே, ஹவ் ஆஃபன் டூ யூ செக் யோர் ஃபோன் இன் அ டே அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது, ஒரு நாளில் எத்தனை தடவை நீ இங்கிலீஷில் பேசுகிற அப்படின்னு கேட்குறோம். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசணும் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சென்டென்ஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்வொர்க். இதோட இன்னைக்கான லெசனை நம்ம சூப்பரா பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கான லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன் அப்படின்னே சொல்லுவேன். இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு எஸ்பெஷலி பிகினர்ஸ் இல்லைன்னா இன்டர்மீடியட் கூட யோசிக்கக்கூடிய ஒரு விதமான சென்டென்சஸ் தான் இன்னைக்கு லேர்ன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கான லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்களும் அதே மாதிரியே நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye bye.